ஆண்டவா, எல்லாரும் எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. சில அதிசயங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது, அமானுஷ்யமானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெத்தக்கல்லுப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் புத்துக்கோயில், அந்த ஊர் பேரே புத்துக்கோயில் தான். அங்கே புற்று மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வழிபட்டு வர்ற இந்த கோயிலை 20 வருஷத்துக்கு முன்னாடி தங்க நாற்கர சாலை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம், அதன் மூலமாக இந்த கோயிலை இடிக்க பிளான் செஞ்சாங்க. அப்போ ஒரு இன்ஜினியர் வந்து லென்ஸை வச்சு இந்த புத்து பார்க்க முயற்சி செஞ்சுருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு அந்த கோயிலை அவருடைய கண்ணியே பறி போயிடுச்சு. தலைவிரிச்சு சொல்கிறாங்க. அரச மரத்தை வெட்டலாம் அப்படின்னு பெங்களூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து அதை வெட்ட ட்ரை பண்ணும்போதே அவருடைய மூக்குலேயும் வாயிலையும் காதுலேயும் ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலே அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த கோயிலை நம்ம வேறு எங்கேயாவது நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஒரு என்ஜினியரை வர வச்சு அந்த புத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அவங்க நவீன இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் கொண்டு வந்து செக் பண்ணும்போது நிறைய சர்பக்குட்டிகள், அதாவது பாம்பு குட்டிகள் அங்கே நிறைய இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்களெல்லாம் திரண்டு இந்த கோயிலை இடிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணதால் நாம் மேம்பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த தங்க நாற்கர பிரிட்ஜ் மாதிரி கட்டிட்டாங்க. இந்த ஒரே ஒரு கோயில் வீடியோவில் பார்க்குறோம். சாலையை ஒட்டி இருக்குது, அதாவது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போகல அப்படின்னா எப்போ போகிறீங்க அப்படின்றதையும் பிளான் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.